வாழ்க தமிழ். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, 6ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களே, இந்த வகுப்பானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக என்று சொல்லி இந்த பாடத்தை நன்றாக கவனித்து ஆசிரியர் பெருமக்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இயல் 2, 3, 4 உங்களுக்கு முக்கிய குறிப்புகளை தர இருக்கிறேன். குறிப்பாக வெள்ளி விழா 25வது ஆண்டு, மாணிக்க விழா என்பது 40வது ஆண்டு, பொன் விழா என்பது 50வது ஆண்டு, வைர விழா என்பது 60வது ஆண்டு, மணி விழா என்பது 65வது ஆண்டு, பிளாட்டின விழா 70வது ஆண்டு. அதிலே மணி விழா 60 என்று சொல்கிறார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் அதற்கு தளர்வு. அதனால்தான் வைர விழா 60, மணி விழா 65 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது பாடப்புத்தகத்திலே. அதிலே 10 ஆண்டுகள் என்பது ஒரு 10 ஆண்டு என்று சொல்ல வேண்டும். 100 ஆண்டுகள் என்றால் ஒரு நூற்றாண்டு என்று சொல்ல வேண்டும். 1000 ஆண்டுகள் என்றால் ஒரு புத்தாயிரம் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நாம் இப்பொழுது இருக்கின்ற 2001 2100 வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு என்று அதை சொல்கிறோம். அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். 2001 3000 வரைக்கும் நாம் இந்த புத்தாயிரத்தில் வாழ்கிறோம் என்று சொல்ல வேண்டும். 2001 2100 வரை 21ஆம் நூற்றாண்டு. 2001 3000 வரைக்கும் இருந்தால் அது புத்தாயிரத்தில் வாழ்கிறோம். நாம் இந்த புத்தாயிரத்தில் 2001 3000 வரைக்கும் உள்ள புத்தாயிரத்தில் வாழ்கிறோம் என்று பொருள் அதற்கு. அதனால் நீங்கள் இதில் இந்த கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது கழிக்க அப்படின்னு ஒரு கணக்கு. காலத்தை பொறுத்து 12 மணி 18 நிமிடங்கள் 40 வினாடிகள், அதிலிருந்து 10 மணி 20 நிமிடங்கள் 35 வினாடிகளை கழிக்க சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண கணக்கை போல் இல்லாமல் இது காலத்தை குறிப்பதால் 40 வினாடிகளிலிருந்து 35 கழித்தால் எளிதாக கழித்து விடலாம். என்றால் அங்கே கடன் வாங்கி அங்கேயே கழித்து விடலாம். கடன் வாங்க வேண்டியதில்லை. 40லேருந்து 35 போனால் பாக்கி 5. 18 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் என்று இருக்கிறது. 8ல் 0 போனால் 8. ஆனால் 1ல் 2 போகாது இல்லைங்களா? அப்போ பக்கத்தில் கடன் வாங்குவோம் நம்ம எப்போதுமே. அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த இதானது ஒரு மணி கணக்கில் இருக்குது. அதனால் இங்கே கடன் வாங்குறப்ப 1ன்னு எடுத்துக்காமல் கூட்டல் 60ன்னு போட்டுக்கணும். அதனால் 60 கூட்டல் 18 78 இருக்குதுன்னு வச்சுக்கணும். நம்ம வழக்கமாக நம்ம என்ன செய்வோம், கடன் வாங்குறப்ப இங்கேருந்து ஒன்று எடுத்து 19ன்னு வச்சுக்கோம். அப்படி வச்சுக்காமல் இங்கேருந்து கடன் வாங்குறப்ப 60ன்னு கூட்டிக்கணும். 60 18 78. அதில் 20 போச்சுன்னா பாக்கி 58. இங்கே 12 மணிலேருந்து ஒரு மணியை கொடுத்துட்டோங்க 60 நிமிடங்களில். அதனால் பாக்கி 11 மணி. அதிலேருந்து 10 கழித்தோம்னா பாக்கி 1 மணி 58 நிமிடங்கள் 5 வினாடிகள். அதனால் கடன் வாங்குறப்ப நாம் இங்கேருந்து அங்கே 60 நிமிடங்களை கடன் வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது 12 மணி நேர அமைப்புக்கு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 மணி நேர அமைப்பு என்றால் முற்பகல் பிற்பகல் என்று வரும். 24 ரயில்வே நேரம் என்றால் பொதுவாக 24 மணி வரை சொல்லப்படும். குறிப்பாக 2 மணி என்பதை 2.00 மூப்ப அப்படின்னு எழுதணும், முற்பகல்னு எழுதணும். அடுத்தது 0.00 இது நள்ளிரவை குறிக்கும் நம்ம இதில். அடுத்தது 21.10 மணி என்பதை இப்போ 12 கழிச்சிட்டா பாக்கி 9.10 பிற்பகல். அதுதான் 12 மணி நேர அமைப்பு. அதே 24 மணி நேர அமைப்பாக இருந்தால் 3.15 மூப்ப என்றால் 0.3.15ன்னு எழுதணும். வேறு எதுவும் எழுதக்கூடாது, 0 எழுதணும். ஆனால் அடுத்தது 12 மணி நேரம் நண்பகல் என்பதை 12.00 என்று தான் எழுத வேண்டும். அடுத்தது 12.00 நள்ளிரவு என்றால் 24.00 என்று எழுத வேண்டும். அதனால் கவனமாக இதை, அதாவது 24 மணி நேர அமைப்புக்கு மாற்றலாம். 12 மணி நேரம் 24 மணி நேர அமைப்பு என்பது ரயில்வே நேரத்தை குறிக்கிறது. அடுத்தது இடைப்பட்ட கால இடைவெளி கான். இதை நம்ம மனக்கணக்காக போட்டால் எளிதாக போட்டுடலாம். இப்போ 5:30 முற்பகல் முதல் காலை, பிற்பகல் 12:40 வரை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5:30லேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் இருக்குது இடையில்? 5:30, அப்போ 6 ஆகிறதுக்கு இன்னும் 30 நிமிஷம். அப்புறம் 6 ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து 12 மணிக்கு ஒரு 6, அப்போ 6.5 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம். அதை கூட்டினோம்னா 70 அப்படின்னு 4 மணி 7 6 6.70ன்னு வருது. அதை விடையாக போட்டுறக்கூடாது. ஏன்னா 60 நிமிடங்கள் தான் இருக்குது ஒரு மணி. அதனால்
நிமிடங்கள் 60க்கு மேலே வரக்கூடாது. அந்த 70ல் 60 கழித்தா பாக்கி 10. ஒரு மணியை முன்னாடி கூட்டிக்கணும். அப்போ 7 மணி ஆகிடும். 6 மணிங்கிறது 7 மணி ஆகிடும். 7 மணி 10 நிமிடங்கள் அப்படிங்கிறத நம்ம சரியாக போடணும். அடுத்தது 17 மணி முதல் 5:15 மணி வரை அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 17 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 24 மணி நேரத்தை குறிக்குது. அதனால் அந்த 17 அப்படிங்கிறத நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக எழுதுகிறப்ப 17 மணியை என்னவா மாற்றணும், நம்ம முதல்ல 24 மணி நேரத்துக்கு மாற்றணும். 24 மணி நேரத்துக்கு மாற்றுறப்பன்னா எவ்வளோ குறையுது? 7 மணி நேரம் இருக்குது அதில் 24 மாற்றுறதுக்கு. இரவு நள்ளிரவு வந்துடும். 17லேருந்து 24 மாற்றுறதுக்கு 7 மணி. அதுக்கப்புறம் 5:15 அதையும் கீழே எடுத்து போட்டுக்கிட்டு கூட்ட வேண்டியதான். அப்படியே கூட்டினோம்னா 5 1 7 5 12. அப்போ 12 மணி நேரம் 15 நிமிடங்களாக இருக்கும் இடைப்பட்ட நேரம். அடுத்தது 2020ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையே உள்ள நாள்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஜனவரி 26 என்பது குடியரசு, கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. இதை ரெண்டையும் முதல்ல மனசில் வச்சுக்கணும். இப்படி ஏதாவது மாற்றியும் கூட கேட்பாங்க, நேரடியாக தேதியை கொடுக்காம. இப்போ ஜனவரி 26ல் அந்த ஒரு நாள் முன்னாடி கழிச்சிடணும். அப்போ 31 நாள் ஜனவரி. அப்போ 26ல் நம்மளுக்கு தேவை 26லேருந்து நம்ம கணக்குக்கு வரணும். அப்போ 25 கழிச்சிடணும். 31ல் 25 போச்சுன்னா பாக்கி 6. அடுத்தது பிப்ரவரியில் அது லீப் ஆண்டு, அது ஏன்னா 20 நாளால் வகுப்படுது. அதனால் பிப்ரவரியில் 29 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள், மேல 31, ஜூனில் 31, ஜூலையில் 15. அந்த 15 எடுத்து போட்டு மொத்தம் கூட்டினோம்னா 172. 15 எடுத்து அப்படியே போட்டுக்கணும், அந்த நாள் வரைக்கும் தானே. அதனால் ஜூலை 15ஆம் நாள் தான் கல்வி வளர்ச்சி நாள். அதனால் அப்படியே எடுத்து போட்டுட்டோம்னா மொத்தம் கூட்டினோம்னா 172 நாள். இப்படி கணக்கு கேட்கப்படும். அடுத்தது என்ன கணக்கு கேட்குறாங்கன்னா 480 நாள்களை ஆண்டுகளாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 365 நாள். இந்த 365 எழுதி கழிச்சிட்டோம்னா 115. அப்போ 115ங்கிறது நாள்களை குறிக்காமல் 30ஆல் வகுத்தோம்னா மாதங்களாக மாற்றலாம். 3 மாதங்கள் 25 நாள். அப்போ இந்த ஆண்டுகளாக மாற்றப்போ இந்த கணக்குக்கான விடை எப்படி எழுதணும்னா, ஒரு ஆண்டு 3 மாதங்கள் 25 நாள்கள்னு எழுதணும். ஒரு ஆண்டு 3 மாதங்கள் 25 நாள்கள்னு எழுதணும். 38 மாதங்களை ஆண்டுகளாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. 38 ஆண்டுகள்ங்கிறப்ப 12ஆல் வகுக்கணும். அப்போ தான் நம்ம 12 மாதம் இல்லைங்களா ஒரு ஆண்டுங்கிறது. அதனால் 3 12 36, மீதம் 2. 3 ஆண்டுகள் 2 மாதங்கள், அதை 3 வருடம் 2 மாதங்கள் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது ஒரு வித்தியாசமான கணக்கு, நிறைய பேர் ஏமாந்து போகிற ஒரு கணக்குன்னு சொல்லலாம். இதை தேர்வில் கேட்குறப்ப நிச்சயமாக நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க. அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. நாம் உடனே என்ன செய்வோம், ஒரு லீப் வருஷத்துக்கு இன்னொரு லீப் வருஷத்துக்கு இடையில் 4 வருஷம் அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது. அதுலேருந்து இதை கழித்தோம்னா இப்போ 3 ஆண்டுகள் தான். அந்த வினாவில் உள்ள விடையை கேள்வியை நுணுக்கமாக பார்க்கணும். இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக 2000 அப்படிங்கிறது லீப் ஆண்டு. அதுக்கு அடுத்து என்ன, 2001 ஒரு சாதாரண ஆண்டு, 2002 ஒரு சாதாரண ஆண்டு, 2003 ஒரு சாதாரண ஆண்டு. அப்போ 3 ஆண்டுகள். 2004 லீப் வருடம் ஆகிடும். அதனால் இடைப்பட்ட ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு எழுதணும். நிறைய பேர் 4 ஆண்டுன்னு எழுதிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது அடுத்த நம்மளுடைய சாப்டருக்கு போகிறோம். இயல் 3 பட்டியல், லாபம் மற்றும் நட்டம். இது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்க்குற கணக்கு தான். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, மாநில பொருள்களை மற்றும் சேவை வரியை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சேல் டேக்ஸ். அடுத்து மத்திய பொருள்கள் மற்றும் சேவை வரியாக இருந்தால் சிஜிஎஸ்டி. இதை கேட்பாங்க வினாவில் 1 மார்க் நாக்கில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இப்போ அடக்க விலை அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒரு பொருளை நம்ம விற்க போகிறோம், வியாபாரியாக இருக்காங்க ஒருத்தங்க, அவங்க அப்படின்னு நினச்சி அடக்க விலை எப்படி குறிக்கிறாங்கன்னா, வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள், அதற்கான அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ப்ளஸ் அதுக்கு ஏதாவது லாபம் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து அடக்க விலை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, வாங்கிய விலை கூட்டல் கூடுதல் செலவுகள். அடுத்தது குறித்த விலை, அதுலேருந்து ஒரு தள்ளுபடியை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு குறிச்சிட்டாங்க விலையை, அதுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க, அது எதை குறிக்குது? விற்பனை விலையை குறிக்குது. அடக்க விலை என்பது எப்போதுமே விற்பனை விலை எனில் அது என்னவாக இருக்கும்? அடக்க விலை அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருக்கும். அப்படி தான், அதனால தான் அப்படி போட்டிருக்கோம் லெஸ் தென். அதாவது அடக்க விலை என்பது லெஸ் தென்னாக இருக்கிறது, விட குறைவாக இருக்கிறது, விற்ற விலை விட குறைவாக இருக்குது அப்படின்னா லாபம்.
ஏன்னா விற்கிறது அதிகமாக விற்றுருக்காங்க இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமாக விற்றாச்சு அதுதான், அப்போ அதனால் லாபமாக இருக்கும். அதே வந்து மாற்றி போட்டால் அடக்க விலை கிரேட்டர் தன் விற்பனை விலை என்றால் நட்டமாக இருக்கும். அடக்க விலை இப்போ விற்பனை விலை குறைஞ்சி போச்சு, அதனால் நஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து அடக்க விலையும் விற்பனை விலையும் = போட்டாங்கன்னா லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இந்த நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு வச்சுக்கணும். தள்ளுபடி என்பது எதை குறிக்குதுன்னா, ஒரு விலையை குறிச்சிடுறாங்க. குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, எத்தனை ரூபாய்க்கு விற்றாங்க, குறித்த விலையிலேருந்து விற்பனை விலைக்கு இப்போ 15 ரூபான்னு குறிச்சிருக்காங்க, அதை வந்து 14 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, அப்போ தள்ளுபடி 1 ரூபா அப்படின்னு மைனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஒரு கணக்கு ரொம்ப நுட்பமான கணக்கு. அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ரொம்ப குறைச்ச இது, அதுக்கப்புறம் இது அடுத்து வரும். அடக்க விலை, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னவாக இருக்கும், தள்ளுபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் குறித்த விலைக்கு வந்துடணும். அடக்க விலை, தள்ளுபடி, அதுக்கப்புறம் தான் என்ன வரணும், குறித்த விலை வரணும். அதே போல் குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடின்னு இருக்குது. இந்த குறித்த விலை, தள்ளுபடி, அதுக்கப்புறம் விற்பனை விலை, இது ரொம்ப நல்லா உங்களுக்கு எளிதாக புரியும். குறித்த விலை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் விற்பனை விலை. அதே மாதிரி தான் அதுலேயும் அடக்க விலை, தள்ளுபடி, அதுக்கப்புறம் குறித்த விலை. குறித்த விலை, விற்பனை விலை எது பெரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறித்த விலை, விற்பனை விலை எது பெருசாக இருக்கும் அப்படிங்கிறப்ப குறித்த விலை பெருசாக இருக்கணும், விற்பனை விலை வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது பெரியது அப்படின்னு கணக்கு கேட்டிருப்பாங்க. குறித்த விலை, விற்பனை விலை. பழ வணிகர் ஒரு டஜன் ஆப்பிள்களை 84 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கினார். 2 ஆப்பிள்கள் வந்து அழுகிவிட்டன. 16 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அவர்? இப்போ 12 ஆப்பிள் வாங்கினார், அதில் 2 ஆப்பிள் வந்து அழுகி போச்சு, பாக்கி 10 ஆப்பிள் தான் இருக்கும். அந்த 10 ஆப்பிள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு தான் பார்க்கணும். அடக்க விலை 10 ஆப்பிள்கள் வந்து 84 ரூபா, லாபம் ஒரு 16 ரூபா அவர் வைக்க சொல்கிறார். அப்போ 84 16 100 ரூபா, 100 ரூபாய்க்கு அந்த இப்போ இருக்குது அவருக்கு அந்த சேர்த்து அவருடைய நிலை வந்து இப்போ 100 ரூபாய்க்கு விற்கணும். அதை அப்போனா ஒரு ஆப்பிள் வந்து 100/10 = 10 ரூபாய்க்கு விற்கணும். அப்படி விற்றா தான் அவருக்கு 16 ரூபா லாபம் கிடைக்கும். அடுத்த கணக்கு, தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கை ரொம்ப நிதானித்து சில கணக்குகளெல்லாம் இந்த மாதிரி மாற்றி எழுதிடக்கூடாது. ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கிறப்ப குழம்பிடுவோம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறதுனா குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி வந்து அந்த கழிக்கப்பட்டு விற்ற விலை பெறப்படுகிறது. தள்ளுபடி என்பது எதை குறிக்குதுன்னா, குறித்த விலை மைனஸ் என்ன, மைனஸ் அப்படிங்கிறது எந்த விலைக்கு விற்றார். தள்ளுபடி என்பது குறித்த விலை மைனஸ் விற்ற விலை, மைனஸ் இது. அதனால் தள்ளுபடி என்பது எதை குறிக்குதுன்னா, குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வடிவியலில் முக்கோணம் என்பது எதை குறிக்குதுன்னா, எத்தனை பக்கம், 3 பக்கம், 3 கோணம், 3 முனைகள். இந்த 3 பக்கம் 3 கோணங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 3 முனைகளை ஏமாந்துடக்கூடாது. ஒரு நேர்கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளை கொண்டு முக்கோணம் வரைய இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. வரைய இயலாது. ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அதில் எப்படி முக்கோணம் உருவாகும், அதனால் வரைய இயலாது அப்படின்னு எழுதணும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரியாக இருக்கும், 180 டிகிரி. இது நம்மளுக்கு நல்லா தெரியும். பக்கங்களோட அடிப்படையில் எத்தனை வகையான முக்கோணங்கள் இருக்குது, வேறு வேறு பக்கம் 3 4 5ன்னா அசம பக்க முக்கோணம். 5 5 7 2 பக்கம் சமமாக இருக்குது, அதனால் இருசம பக்க முக்கோணம். அடுத்து 3 பக்கமுமே சமமாக இருக்குது, அதனால் வந்து என்ன சொல்லலாம், அதை 3 பக்கங்கள் இருந்தால் சமபக்க முக்கோணம். அதனால் 3 விதமான முக்கோணங்கள் இருக்குது. பக்கங்களினுடைய அடிப்படையில் வேறு வேறு இருந்தால் அசம பக்க முக்கோணம், 2 பக்கம் சமமாக இருந்தால் இருசம பக்க முக்கோணம், 3 பக்கம் சமமாக இருந்தால் சமபக்க முக்கோணம். கோணங்களின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், படத்தை பார்த்தா தெரியும், அது குறுங்கோணம், அந்த குறுங்கோண முக்கோணம். அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா நடுப்புற வந்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டு கீழே அப்படி போட்டு இப்படி போட்டால் செங்கோணத்தை குறிக்குது, அதனால் செங்கோண முக்கோணம். அதுக்கு அடுத்த படம் நல்லாவே தெரியும், 90 அதிகமாக இருக்குது, அதனால் விரிகோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். அடுத்தது முக்கோணத்தில் 3 கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கணக்கில், அது முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. 50 60 70 இந்த 3ஐயும் கூட்டினோம்னா 180 வருது, அப்போனா அமைக்கும். அடுத்த கணக்கில் 40 50 60 கூட்டினாக்கா எத்தனை வருது, 150 தான் வருது, அதனால் அமைக்காது. அடுத்தது 70 80 90 இதை கூட்டினா 240 வருது, இதுவும் அமைக்காது அப்படின்னு எழுதணும். அடுத்தது முக்கோண சமனின்மை பண்பு எப்படின்னாக்கா என்ன அர்த்தம், முக்கோணத்தினுடைய சமனின்மை பண்பு
எப்போதுமே 3 முக்கோணத்தில் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதேனும் 2 பக்கங்களை கூட்டினால் அது 3வது பக்கத்தை விட பெரிதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களாக இருந்தாலும் 2 பக்கத்தை கூட்டணும்னா 3வது பக்கத்தை விட அது பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு முக்கோணத்தில் குறைந்தபட்சம் 2 குறுங்கோணம் இருக்கும். எத்தனை குறுங்கோணம் இருக்குன்னு கேட்பாங்க. அதனால் குறைந்தபட்சம் 2 இருக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கம் சமமாக இருந்தால் அது என்ன முக்கோணம்? அது ஏற்கனவே செங்கோண முக்கோணம். அதில் 2 பக்கம் சமமாக இருக்குது. ரெண்டுனுடைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு செங்கோண முக்கோணம், இரு பக்கங்கள் சமமாக இருக்குது. அதனால் இருசம பக்கம் செங்கோண முக்கோணம். இப்போ உதாரணமாக அந்த படம் போட்டிருக்கேன் 5 5 √50. அப்போ இருசம பக்க செங்கோண முக்கோணம். இது ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின். இது அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஒரு முக்கோணத்தில் 2 பக்கங்கள் 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் எனில் 3வது பக்கம் என்னவாக இருக்கும்னு வினா கேட்டிருக்காங்க. 5 9 அப்படின்னாக்கா 3வது பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது பக்கம் ஆப்ஷன் ஏ 5 சென்டிமீட்டர் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு. நான் 2 கூட்டினா 3வது விட பெருசாக இருக்கணும் இல்லையா? 3 சென்டிமீட்டர் அதுவும் இருக்காது. 4 சென்டிமீட்டர் அதுவும் இருக்காது. அடுத்தது 14 சென்டிமீட்டர். இப்போ 5 9 கூட்டினாக்கா 14 சென்டிமீட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அது 2ஐயும் கூட்டினா 9 5 14. ஓரளவு அந்த 14ன்னு வந்துடுறதுனால அந்த 14 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விடைய அப்படின்னு எடுத்துக்கணும். 5 குறைந்தபட்சமாக இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதோட இன்னும் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 5 9 அப்படிங்கிறப்ப 3வது பக்கம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5ஆகவும் இருக்க முடியாது, 3ஆகவும் இருக்க முடியாது, 4ஆக இருக்க முடியாது, ஆனால் 14ஆக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்படி விடை சொல்கிறப்ப நம்ம சரியாக கவனமாக இருக்கணும். ஒரு இருசம பக்க செங்கோண முக்கோணத்தில் கோணங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இருசம பக்க முக்கோணத்தில் கோணங்கள் 90 டிகிரிங்கிறது கண்டிப்பாக செங்கோண முக்கோணங்கிறதுனால அடுத்த 2 பக்கங்கள் 90 டிகிரியை பிரித்து போட்டுடணும். 45 45. அடுத்தது பொருத்தம் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. பொருத்தமே இல்லாத ஒரு விடை ஆப்ஷன் சமபக்க குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் சமபக்க விரிகோண முக்கோணம் அப்படிங்கிறது தான் பொருத்தமே இல்லை. 3மே சமபக்கமாக இருக்கணும், விரிகோண முக்கோணமாக இருக்கணுங்கிறது வாய்ப்பே இல்லை. அடுத்தது 90 90 0 முக்கோணம் அமையுமா? நிச்சயமாக அமைக்க முடியாது. ஏன்னாக்கா 0 டிகிரி வந்ததுனால அமைக்க முடியாது. இருசம பக்க முக்கோணத்தின் பக்கங்களாக எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருசம பக்க முக்கோணத்தில் எந்த ஆப்ஷன் சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா 6 3 3, அடுத்தது 5 2 2, 6 6 7, 4 4 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நம்ம அந்த சமனின்மை பண்பை பயன்படுத்தி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 கூட்டினா 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். உடனே நம்ம 6 3 9 3 விட பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மற்றதையும் பார்க்கணும். 3 3 6 விட சமமாக போயிடுது. 2 2 5 அதுவும் சமமாக போயிடுது. அப்புறம் கடைசியில் ஈயில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 6 6 12 அது 7 விட பெருசு. 6 7ஐயும் கூட்டினா 6 விட பெருசு. அதனால் எப்படி கூட்டினாலும் 2 பக்கத்தை கூட்டினா 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்குது. அடுத்த கணக்கில் 4 4 8ன்னு இருக்குது. அது சரி வராது. அதனால் சரியான விடை இதுக்கு 6 6 7 அப்படிங்கிறது தான். அதனால் இப்படி ரொம்ப கவனமாக இந்த கணக்கை நாம் போடணும். அந்த ஆப்ஷன்ஸ் சில கணக்கில் கொடுத்துருக்கேன். சில கணக்குக்கு ஆப்ஷன் கொடுக்காமல் நேரடியாக கொடுத்துருக்குறேன். ஏன்னா அதை நேரடியாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப. சில இதுக்கு ஆப்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு தன்னை சரியாக நம்ம கணிக்க முடியுங்கிறதுனால கொடுத்துருக்குறேன். அதனால் தொடர்ந்து இந்த கணக்குகளை மீண்டும் 2 முறையாவது நீங்கள் குறைந்தபட்சம் பார்க்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறப்பயே தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். ஒரு குறிப்பாக தமிழில் ஒரு 100 மதிப்பெண் 100 வினாக்கள் வரும். 100 மதிப்பெண் 100 வினாக்கள். விடை கேள்வி மட்டும்தான் இருக்கும் கொடுக்கப்படும். விடை நீங்கள் எழுதி அனுப்பணும். விடை எழுதி அனுப்புகிறப்ப என்னுடைய புலனை எண்ணுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய இது எனக்கு தனியாக வந்துடும். என்ன விடை மட்டும் 1 2 3ன்னு ரொம்ப நேரத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள. இதை கேட்டுட்டு இருக்கிறப்பே நீங்கள் விடை எழுதிடலாம். அப்படியே அழகாக எழுதிட்டு அதை எனக்கு அனுப்புனீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அது எவ்வளோ அது சரியாக இருக்கா, எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, சரியான விடை என்ன என்பதையும் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புவேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சில சிரமங்கள் இருக்கிறதுனால இப்போ இதை சேவையில் செய்கிறோம். நம்ம இந்த ஒளிபரப்பு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் பயன்படுத்துறதுக்காக. ஆனால் அந்த மாதிரி நம்ம வாங்கி அதை திருத்தி அனுப்பணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு தொகை கட்டணும். நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப ரொம்பவும் அதிகமாக கட்டணம் வேண்டாம். ஒவ்வொரு வினாத்தாள்லேயும் ஒரு 2 100 மார்க்குக்கு பார்த்திங்கன்னா தமிழில் 2, ஆங்கிலம் 2, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், அது மாதிரி அந்த உளவியல், இது மாதிரி தேர்வு வைக்கலாம். அந்த உளவியலுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்களுக்கு குறைந்த மதிப்பெண்ணாக போயிடுச்சு. அதனால் அது தனியாக வைக்கணும் அவங்களுக்கு. இப்போ தமிழ், ஆங்கிலம், கணிதம் என்பது பொதுவாகிடுச்சு.
ஏற்கனவே அந்த செய்தியின்படி அறிவியல், சமூக அறிவியல், நாட்டு நடப்பு, அப்புறம் அந்த அரசாங்கத்தினுடைய நாட்டு நடப்பையும், அப்புறம் 10 மார்க் உளவியலுக்கெல்லாம் அதெல்லாம் குறைச்சிட்டாங்க மதிப்பெண். அதனால் ரொம்ப அதில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா இதிலேயே 60 மார்க் வந்துடுது. அப்புறம் 20 மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் அரசாணைகள் இன்னும் பிறப்பிக்கப்படலை. அதுக்கான உரிய செயல்முறைகள் அதை பார்ப்போம். நவம்பரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல முக்கியமாக தமிழ், ஆங்கிலம், கணிதம் இந்த 3 பாடங்களுக்கும் மாதிரி வினாக்கள் 100 100 அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் 200 வினாக்கள். முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். மாதிரி வினாத்தாள் 200 100 100 2 தாள் அப்படின்னு கொடுக்கலான் இருக்கேன். அப்படி கொடுக்குறப்ப அந்த தாளுக்கான விடையை எழுதி நீங்கள் அனுப்பணும். அதுக்காக ஒரு சேவை கட்டணமாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை மனமுவந்து கொடுக்கணும். ஒவ்வொரு ரொம்ப அதிகமாகவும் வைக்கல, ரூ. 1000 தான் வச்சுருக்கிறேன். அது ரூ. 1000 நான் எந்த நம்பருக்கு அனுப்பணுங்கிறத இந்த இதில் நான் போட்டிருப்பேன். 9443484316 அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் நம்பரோட உங்கள் பெயர், உங்களுடைய அலைபேசி எண் இதெல்லாம் வச்சு நீங்கள் தனியாக எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு விடைகளை திருத்தி உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் அதை பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கும். இது ஒரு சேவை கட்டணமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.